Welcome to Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய கோரிக்கை ஏற்று மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர் அவர்கள் தேர்தல் நடைமுறையை 19 தேர்தல் முடிந்தவுடன் தளர்வுபடுத்தியமைக்காக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்று ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக மாவட்டத்தினுடைய தலைவர் ஆர்.கே. சண்முகவேல் தலைமையில் மே 5 நாளை ஒரு விடுமுறை நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்திருக்கிறோம். அதே போன்று ஸ்மால் சிட்டி என்ற பெயரில் கடைகளை மார்க்கெட்டுகளை கட்டி விரைவாக அதிலே ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற வியாபாரிகளுக்கு இன்றைய வாடகை வீதத்திலே நியாயமான வாடகை வீதத்திலே அவர்களுக்கே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறோம். வருகின்ற மே 5 மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகின்ற மாநாடு விடுதலை முழக்க மாநாடாக இந்த ஆண்டு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு சட்ட விதிகள், குறிப்பாக ஜிஎஸ்டி சட்ட விதிகள், உணவு பாதுகாப்புத்துறை சட்ட விதிகள், தொழிலாளர் துறையினர் சட்ட விதிகள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய நிலைக்கு வியாபாரிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் வரி பிரச்சனைகள் இன்று தொழில் வரி, குப்பை வரி, கட்டிடம் வரி என்று பல்வேறு வரி விதிகளும் கடுமையாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வியாபாரிகள் எப்பொழுதுமே அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக அடிமை விலங்குகளை உடைப்பக்கூடிய சூழலாக இந்த விடுதலை முழக்க மாநாடு நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று லைசன்ஸ் முறை ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸை 3 ஆண்டுக்கு ஒன்றாக வெகு விரைவாக அறிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே லைசன்ஸ் முறையிலும் பல்வேறு இடர்பாடுகள் இருப்பதை அகற்றி சிங்கிள் விண்டோ லைசன்ஸ் என்று சொன்னால் கட்டிட வரி ரசீது இது போன்ற பல்வேறு இடர்பாடுகளை அரசு துறை அதிகாரிகள் நுழைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு லைசன்ஸ் என்றால் உடனடியாக தரக்கூடிய வாய்ப்பை இந்த மாநாட்டிலே எடுக்க இருக்கிறோம். இந்த மாநாடு வரலாறு சிறப்புமிக்க மாநாடாக இதுவரை காலையிலிருந்து நடத்தக்கூடிய மாநாடு மாலையில் நடக்கக்கூடிய மாநாடு வெற்றி மாநாடாக டெல்லியிலே புதிய அரசு அமைய இருக்கிறது. அந்த அரசு செவி கேட்கக்கூடிய வகையில் அந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம். ஆகிய மாநாட்டில் ஈரோட்டில் இருந்து குறைந்தபட்சம் 5000 வணிகர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் ஆர்.கே. சண்முகவேல் தலைமையிலே அணிவகுத்து வர இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒத்த வரியில் சொல்லிடுறாங்க, ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஒருமுனை வரியாக்கப்பட வேண்டும். ஒரு இடத்துல வரி வாங்கிட்டா குறைந்தபட்சம் எல்லா பொருளுக்குமே வரி போடட்டும், வரி இல்லாத பொருளே வேண்டாங்க, 100% வரி போடட்டும். ஆனால் வரி என்பது 7லிருந்து 10க்குள் தான் இருக்கணும். 12, 18, 28 என்று பல வரி விதிகள் போடுகின்ற பொழுது அதை வியாபாரிகள் ஏற்றுக்கொள்ள முடியல, பொதுமக்கள் வாங்க சிரமப்படுறாங்க. கணக்கு பராமரிப்பு என்பது நாங்கள் பொருள் வாங்கியவர் வரி கட்டவில்லை என்று சொன்னால் எங்களிடம் வசூலிப்பது என்பது அறவே இருக்கக்கூடாது. எங்கள் வியாபாரம் செய்கிறோம், வரி கட்டுறோம், மற்றதையெல்லாம் அரசு பார்த்து கொள்ளக்கூடிய நிலை உருவாக்கணும். அதான் மாற்றம். அதாவது மாநிலத்துக்குரிய வருவாய் என்பது அதிகப்படியாக வந்தால் மிக மகிழ்ச்சி. ஏன்னா இன்று நாட்டு மக்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகிய ஆண்டு ஒன்றுக்கு நம்முடைய ஜிஎஸ்டி என்பது இந்தியாவிலே 2வது மாநிலம். நம்ம அதிகமாக வசூலித்து கொடுக்கிற மாநிலம், அதிகமான வரி வசூலித்து கொடுக்கின்ற மாநிலம், சட்டங்களை மதிக்கின்ற மாநிலம் நாம இருக்கிறோம். நாம் தருகின்ற பணத்தில் அதிகமாக மத்திய அரசு நமக்கு கொடுத்தால் நம் மாநிலம் செழிப்பாக இருக்கும். நாங்கள் எங்களை பொறுத்தவரை வரி கட்டாயம் நாட்டுக்கு தேவை, வரி கட்டணும், வரி கட்ட மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். அரசு வரி விதிப்பை என்பது எளிமைப்படுத்த வேண்டும். அதே வேளையில் மாநில அரசு கேட்கின்ற நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசு தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தும். அது அரசு 2 அரசு தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண முடியாது. அது எப்பவுமே அரசியல் சார்ந்து முடிவெடுக்கிறது இல்லைங்க. எந்த முதலமைச்சர் யார் ஆட்சியில் இருந்தால் அவங்களை சந்திப்பது வழக்கம், கூட்டு போகிறது பார்ப்போம். அதே வேளையில் தேவையில்லாமல் அவங்களுக்காக ஒரு குறையை சொல்ல வேண்டும், குற்றங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு போகலாமே தவிர அதை இங்கே நான் விமர்சிக்க விரும்பலை. நாங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எப்பொழுதுமே அரசியல், ஜாதி, மதம், மொழிக்கு அப்பாற்பட்டு வணிக உணர்வோடு வணிக உறவோடு செயல்படுகின்ற அமைப்பு எங்கள் அமைப்பு.
இல்லை, அதாவது இழப்பீடு எல்லாம் பெரிய அளவில் இல்லை, ஓரளவு இழப்பீடுகள் எல்லாம் திரும்ப தந்துக்கிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு அரை மணி நேரம் விவாதிச்சிருக்கிறோம். பல்வேறு சட்ட விதிகளை புதிய அரசு அமைகின்ற பொழுது வாருங்கள் திருத்தம் செய்வோம் தருவோம் என்பதை உறுதியளிச்சிருக்கிறாங்க. நாங்கள் எல்லா கட்சியோடும் இணக்கமாக தான் இருக்கோம். ஆமாம், அது ஏற்கனவே நாங்கள் 3 முறை சந்திச்சு ஆரம்பத்தில் இருந்த கெடுபிடியை நாங்கள் கொடுத்த பிறகு தான் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சில பணங்களை வியாபாரிகள் பணம் திருப்பி தரப்பட வேண்டும் என்று சொன்னதற்காக 1,87,00,000 உடனே திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அந்த நியாயமான அந்த கணக்கு வழக்குகளை பராமரிக்கின்ற பணத்தை உடனே திரும்பி வாங்கிட்டோம். அது தப்பு இல்லை.